வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோல ஜியோகிராஃபில வந்து என்னன்னா, அதுவும் பர்டிகுலர்லி இன் கிளைமேட்டாலஜி எஸ்எஸ்சி எப்படி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து என்னன்னா பார்க்கலாம். ஸோ இந்த கம்பைலேஷன்ஸ் டெஃபினட்டா வந்து என்ன நீங்க எஸ்எஸ்சி 2024 ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங் வித் சிஹெச்எஸ்எல் 2024ல கேட்ட கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டி இன் இந்தியா ஃபேசஸ் மான்சூன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் லாஜிக்கலாவே நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, மான்சூன் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஸ்டேட்ல வருது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே சிட்டி வந்து என்னன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரி, இதுக்கான ஆன்சரை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட மான்சூன் அப்படின்னு வந்தாவே சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வரும். இதுல ரெண்டு பிரான்ச் இருக்கும். ஒன்னு அரேபியன் பிரான்ச் வரும், இன்னொன்னு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இந்த அரேபியன் பிரான்ச் ஃபர்ஸ்ட் வந்து என்ன லேண்டை ஹிட் பண்ணும். அதை ஹிட் பண்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன், அதாவது வெஸ்ட் கோஸ்ட். பர்டிகுலர்லி சொல்லணும் அப்படின்னா கேரளா கோஸ்டை தான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும். நம்ம நியூஸ்லயே வந்து நிறைய வாட்டி பார்த்திருக்கலாம். கேரளால வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, கேரளா வந்துட்டாவே வந்து திருவனந்தபுரம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியா. சரி, இதோட அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னாவே இன்னொரு மான்சூன் இந்தியாவில இருக்கும். அது என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஏரியால நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் வரும். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரி, இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவன் என்ன கேட்டிருக்கான், மான்சூன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த சிட்டிக்கு வரும். நம்ம சொன்ன மாதிரி திருவனந்தபுரம் கேரளா, புவனேஸ்வர் அப்படின்னு வந்தாவே ஒடிஷா வந்துடும். ஸோ ஒடிஷா வந்து நாட் பார்ட் ஆஃப் அப்படின்னு வந்துடும். கொல்கத்தா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் வராது. சென்னையும் வராது. அப்ப கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். மவு சிண்ட்ரம் ரிசீவ் த ஹையஸ்ட் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் த வேர்ல்ட் பிகாஸ் அ மான்சூன் விண்ட் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால் ஸ்ட்ரைக் த டேஷ் ஹில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவன் ஸ்டேட்டை கேட்கல. மவு சிண்ட்ரம் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்காம எந்த ஹில்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் எக்ஸ்ட்ராவும் சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மவு சிண்ட்ரம் தான் உலகத்துல அதிகமா வந்து என்ன ரெயின்ஃபால் கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இப்ப இந்த மவு சிண்ட்ரம் வந்து எந்த சிட்டி ஆர் என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஹில்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்கான இது இங்க சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். மவு சிண்ட்ரம் வந்து என்ன அப்படின்னா மேகாலயால வருது. சரிங்களா? இப்ப மேகாலயா அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு மைண்ட்ல என்ன வந்துடணும் அப்படின்னா 3 ஹில்ஸ் ஞாபகத்துல வரணும். ஹாரோ ஹில்ஸ், ஹாசிக் ஹில்ஸ், ஜெயிந்தியா ஹில்ஸ். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆர்டரை ஞாபகத்துல வச்சு, அதாவது நீங்க வெஸ்ட் டு ஈஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம், இல்ல ஈஸ்ட் டு வந்து என்னன்னா வெஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா எஸ்எஸ்சில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த மாதிரி 3 ஹில்ஸையும் கொடுத்து ஆர்டர் படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால சொல்றேன். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மேகாலயில 3 ஹில்ஸ்ல ஒரு ஹில்ஸ் தான் வந்து என்னன்னா இந்த மவு சிண்ட்ரம் இருக்கு. அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், ஹாசிக் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இதோட அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, மவு சிண்ட்ரம் அதோட சேர்த்து செராபுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஹாசிக் ஹில்ஸ் எல்லாம் இருக்கு மேகாலயா. சரிங்களா? இந்த ரிசீவ் ரெயின்ஃபால் 1080 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இந்த இயர். சரி, இது எக்ஸ்ட்ரீம் வந்து ரெயின்ஃபால் வருது. அதே எக்ஸ்ட்ரீம் லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடம் என்னன்னா ராஜஸ்தான். அது எங்க இருக்கு அப்படின்னா ஜெய்சல்மர். ஸோ இது வந்து 9 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் வந்து என்னன்னா அந்த 1 இயருக்கு வந்து என்னன்னா வருது. சரிங்களா? இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம், அதனால வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவன் கேட்டிருக்க என்ன சொல்லியிருக்கான், எந்த ஹில்ஸ் சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா ரீஜன் இருக்கும், அதனால இது வராது. காசிக் ஹில்ஸ் இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் மேகாலயா இருக்கிற ஹில்ஸ். சரி, பாருங்களேன், ஆரவல்லி. ஆரவல்லி நீங்க எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, நீங்க தீரன் அதிகாரன் 3 படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சீன் சொல்லுவாங்க, ஆரவல்லி மவுண்டன்ல போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரவல்லி மவுண்டன் அப்படின்னா அது ரொம்ப டெசர்ட் லைக் வந்து என்ன இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல எதுக்கு வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் ரொம்ப ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இடமா இருக்க போகுது. அதனால இதுவும் தப்பாயிரும். சோட்டா நாக்பூர் பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் ரீஜன் கிட்ட வரும். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா இது இடத்துல வராது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா காசிக் ஹில்ஸ். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, நீங்க எலிமினேஷன் யூஸ் பண்ணியும் வந்து என்ன ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, கிளைமேட் ஆஃப் நார்த் இந்தியா ரிமைன் சிமிலர் த்ரூ அவுட் அப்படின்னு சொல்றாங்களே. சரி, இது இருக்கட்டும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹிமாலயாஸ் வந்து ப்ரொடெக்ட் த சப்கான்டினென்ட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் விண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதாவது ஹிமாலயஸ் வந்து நிறைய இதுல வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து இது பாயிண்ட். அதாவது இந்த கோல்டு எக்ஸ்ட்ரீம் வந்து விண்ட்ஸ் வரது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வச்சுங்களா. ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு நம்மளுக்கு முதல் தெரியணும்ல. சோ இதுக்கு வந்து என்னன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது நம்மளோட சவுத் ஏஷியா இந்தியா இருந்தாலும் 2 மான்சூன் வந்து என்னன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுல ஒரு மான்சூன் வந்துன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொரு மான்சூன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இது எப்படி சொல்லுவாங்கன்னா சம்மர் மான்சூன் அண்ட் வந்து என்னன்னா விண்டர் மான்சூன் சொல்லுவாங்க. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனோட மந்த் வந்து
ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர்ல இருந்து டிசம்பர். ஏன் இதை சொல்றேன்னா சம்டைம்ஸ் இந்த மந்த் வச்சுமே கொஸ்டின் கேட்டுருவாங்க சரிங்களா. சரி, இப்ப நம்மளோட இந்தியன் சப்காண்டினன்ட் மோஸ்ட் ஆஃப் த ரெயின் எந்த டைம் வாங்கினா சவுத் வெஸ்ட் மான்சூன். இதுல எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதே மாதிரி ஆந்திர பிரதேசம் அப்படின்னா இதெல்லாம் எதுல இருந்து வாங்குவோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். நீங்க அக்டோபர் தீபாவளி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் மழை பெய்யும். அது காரணம் என்ன அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சரிங்களா. சரி, இது இப்ப விடுங்க. இப்ப ஏன் நார்தன் இந்தியால கிளைமேட்டிக் என்னன்னா சிமிலரா இல்லைன்னா அதுக்கு காரணம் இந்த காண்டினென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. காண்டினென்டாலிட்டி இது ஒண்ணும் கிடையாது, ஒரு கிளைமேட் எஃபெக்ட். அதாவது சோ இதுதான் டெல்லி ரீஜன் வச்சுக்கலாம். சோ நம்ம இருக்கிறது இங்க இருக்கும். சோ ஏன் இங்க எக்ஸ்ட்ரீம் விண்டரா இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்னன்னா சம்மரா இருக்கு. நான் நம்ம டிவில கூட பாத்துருக்கலாம். சோ டெல்லி என்னன்னா அந்த ஏர் பொல்யூஷன் விண்டர் டைம்லாம் பயங்கர ஏர் பொல்யூஷன் இருக்கும், ஒண்ணுமே பார்க்க முடியும் சொல்லுவாங்க. அது ஏன் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்னு பார்த்தா காண்டினென்டா இருக்கறனால. அதாவது சுத்தி பாருங்களேன், எல்லாமே லேண்ட் ஏரியா தான். எங்கேயுமே இதுக்கு என்ன கிடையாதுன்னா இந்த வாட்டர் போறதுக்கு வழியே கிடையாது. வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸ் ஒண்ணும் கிடையாது. இந்த வாட்டர் என்ன பண்ணும், இப்ப விண்டு அந்த வாட்டர்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கிற என்ன மாய்ஸ்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் எங்க கொண்டு போனா அந்த லேண்ட் கொண்டு போகும். அப்ப லேண்ட் போகும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல கூலிங் ஆயிரும் சரிங்களா. அதே இது யோசிச்சு பாருங்க, டெல்லி ரீஜன் இருக்கு, எங்க இருந்து என்னன்னா வர்றது. சோ எந்த சைடுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இது என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸா பாக்குது சரிங்களா. சோ இதுதான் காண்டினென்டாலிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஸோ காண்டினென்டல் கிளைமேட் மோஸ்ட்லி எந்த லாட்டிடியூட்ல இருக்குன்னா 40 டிகிரி டு 70 டிகிரி நார்த் லாட்டிடியூட்ல இருக்கும். அப்ப பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரீஜன் கிட்ட வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கேன். சரி, இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஏன்னா நார்தன் இந்தியா கிடையாது, நம்ம சென்னை அதாவது தமிழ்நாடு சதர்ன் இந்தியா தான் நம்மளோட கிளைமேட் த்ரூ அவுட்டா இருக்கும் சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஒன்லி ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் வரும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் இஸ் கல்பைசாக்கி அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ மேபி என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கும். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரீ மான்சூன் சோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்தியாவில் நடக்கும், அதுதான் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்னும் மேங்கோ ஷோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேங்கோ ஷோவர் என்ன பண்ணும் அப்படின்னா கேரளா அண்ட் கர்நாடகா ரீஜன்ல என்னன்னா மேங்கோஸை என்ன பழுக்க வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது மழை அந்த டைம்ல பெஞ்சிருக்கும் சரிங்களா. இன்னொன்னு நார் வெஸ்டர் கால்பைசாக்கின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு சிவியரான ஸ்டாம். எந்த ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம். இது நீங்க நியூஸ்ல கூட பாத்துருக்கலாம். அதாவது கால்பைசாக்கி இல்ல நார்வெஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் இந்த சிவியர் ஸ்டாம்ல இறந்திருக்காங்க அப்படிலாம் நியூஸ் பேப்பர்லயும் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நார்வெஸ்டர் ஆர் கல்பைசாக்கி. அடுத்து என்ன, செரி பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் காஃபி ஃபிளவர். அதாவது என்னதுன்னா ஸோ இன்டீரியர், அதாவது கர்நாடகா ரீஜன்ல இது ஒரு லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ மான்சூன் ஷவர் வரும்போது காஃபிக்கு ரொம்ப என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்களேன், ப்ரீ மான்சூன் ஷவர்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணு நல்லதாவும் இருக்கு, மேங்கோ ஷவர் வருது, அதே மாதிரி காஃபி ஷவர் வருது. அதே சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் கெட்டது என்னன்னா நார் வெஸ்ட் சிவியர் ஸ்டாம். இதனால மக்கள் இறக்கம் செய்யறாங்க சரிங்களா. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கங்க. சரி, இப்ப கொஸ்டினுக்கு வாங்கல. அப்ப என்ன சொல்லிடலாம்னா இது ப்ரீ மான்சூன் ஷவர் அண்ட் தண்டர்ஸ்டார்ம். எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா தண்டர்ஸ்டார்ம் வரும் சரிங்களா. சரி, இதுல உங்க ஒரே ஒரு வேர்டு லூ அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நான் மீனிங் எங்க சொல்லியிருக்கேன். அப்ப லூ என்ன ஒண்ணும் கிடையாது, இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஹஸ்டி ஆர் ஹார்ட் ட்ரை விண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு லோக்கல் விண்ட். ஸோ தமிழ்நாட்டுல இருக்கிற சாரி இந்தியால இருக்கிற ஒரு லோக்கல் விண்டோட நேம் தான் லூ. இதெல்லாம் ஏன் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றேன்னா கண்டிப்பா அப்கமிங்ல என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எலிமினேஷன் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். அப்ப கரெக்ட் ஆன்சர் இதுக்கு என்னன்னா சி தான் வரும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், சிபிஓ 2023 கேட்டது how many controls are there globally that influence a climate of particular zone சொல்றாங்கல்ல. சோ இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா எந்த ஒரு ரீஜனுக்குமே என்னன்னா கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்றது சில இது இருக்கு, ஃபேக்டர் இருக்கு. சோ அதுதான் 6 மேஜர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த 6 மேஜர் கண்ட்ரோல்னாலதான் ஒரு பிளேஸ்ல ஒரு கிளைமேட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்களேன், லாட்டிடியூட். அதாவது ஈக்குவேட்டர்ல ஒரு கிளைமேட் இருக்கு அப்படின்னா போலார் ரீஜன் போங்களேன், அங்க வேற கிளைமேட் இருக்கும். அப்ப லாட்டிடியூட் டிட்டர்மைன் பண்ணுதுல. சோ அதனால இது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் ஆல்டிடியூட். அதாவது நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளைமேட் இருக்கும். அதே ஹிமாலயஸ் போங்க இல்ல ஊட்டி போங்க, இதெல்லாம் ஆல்டிடியூட் மேல போக போக அங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அது ஆல்டிடியூட்ல வரும். பிரஷர் அண்ட் விண்ட் சிஸ்டம் டெஃபினட்டா ஆக்ட் ஆகும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, அதாவது காண்டினென்டலிட்டினா ஒண்ணும் கிடையாது. ஸோ லேண்ட் அண்ட் சி ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட கிளைமேட்டே டிட்டர்மைன் ஆகும் சரிங்களா. அடுத்து ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட் நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா ஒரு காண்டினென்ட்ல டெசர்ட் எங்க வருதுன்னா அதை டிட்டர்மைன் பண்றது ஓஷன் கரண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ரிலீஃப் ஃபீச்சர். இது 1, இது 2, இது 3. ஸோ இது என்ன 4,
இது 5. ஸோ இது வந்து 6 சரிங்களா. இதை மட்டும் வந்து கொஞ்சம் மாத்திக்கிங்க. சரி, இதோட அடிஷனலா என்னன்னா கிளைமேட் கிளைமேட்னு சொல்றல. அப்ப கிளைமேட்டுக்கும் வெதருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு லாங் டேர்ம் வந்து என்னன்னா ஒரு சேஞ்ச். அதாவது ஒரு 40 ஒரு 100 300 400 வருஷம் வந்து என்னன்னா ஒரே மாதிரி இருந்தது இப்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுதான் கிளைமேட் சொல்லுவாங்க. வெதர் வந்து நம்ம டே டு டே எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்னன்னா இந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ வெதர் இன்னைக்கு இப்படி இருந்தது நாளைக்கு மாறுது அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது வந்து வெதர் சரிங்களா. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மைனூட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய டைம் கிளைமேட் சொல்லுவோம், நிறைய டைம் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜியோகிராஃபி டேர்ம்ஸ் நல்லாமே வந்து நம்ம கிளாரிட்டி இருக்கணும் சரிங்களா. சரி, இப்ப வாங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 6 வந்து மேஜர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு சரிங்களா. அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். So when was the Indian Meteorological Department which collect data on temperature, rainfall, wind, etc. and make weather forecast established by Government of India? இது ரொம்பவே வந்து டஃப்பான கொஸ்டின். ஏன் அப்படின்னா அவன் இயற கேட்கிறான். ஐஎம்டி வந்து என்னன்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அதுதான் வந்து இந்த கொஸ்டின் சரிங்களா. சோ இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சில தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வர அளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாவே மோர் தென் வந்து என்ன சரிங்களா. சரி, இப்ப பாருங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன 1875. ஐஎம்டி எதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இருக்கு. அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபார்ம் பண்ணப்பட்டது வந்து என்ன 15 ஜனவரி 1875. ஹெட் குவார்டர் நியூ டெல்லி. ரீஜனல் ஆஃபீஸ்மே வந்து நிறைய பிளேஸ்ல இருக்கு சரியா. ஜஸ்ட் நோட் பண்ணிங்க அவ்வளவுதான். மேஜரா லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, கரெக்ட் ஆன்சர் வந்து 18 வந்து 75 அப்படின்னு வரும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா மான்சூன் சொல்றாங்களே, இல்ல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெஸ்டர்ன் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் படிப்போம். இது என்ன அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது. மெடிடேரியன் சீல இருந்து வந்துன்னா ஒரு விண்ட் வந்து மூவ் ஆகிடும். அதாவது மெடிடேரியன் சீ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இங்க இருந்து வந்து என்னன்னா விண்ட் அப்படியே வந்து நம்ம இந்தியா நோக்கி வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ பேர்ல இருக்கு வெஸ்ட் சைட்ல இருந்து வந்துன்னா ஈஸ்ட் சைடு நோக்கி வந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன விண்ட் அப்படின்னா குளிர்காலத்துல, அதாவது வின்டர் மந்த் வந்து வரும். இந்த வர்றதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா மெடிடேரியன் சீனாவே வந்து என்னன்னா அங்க இருக்கிற வந்து மாய்ஸ்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த லேண்ட்ல வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாய்ஸ்டர் விடும். இந்த மாய்ஸ்டர் வந்து என்னன்னா கீழே விடும்போது நம்மளுக்கு ரெயின்ஃபாலா கிடைக்கும். இந்த ரெயின்ஃபால் வந்து நார்த் வெஸ்டர்ன் ரீஜனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஏன் அப்படின்னா பஞ்சாப் வந்து என்ன வீட்டு கல்டிவேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த வெஸ்டர்ன் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து விண்டர் மாசத்துல வர ஒரு விண்ட். இது வந்து இந்தியாவுக்கு வந்து பர்டிகுலர்லி பஞ்சாபுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ இப்ப கொஸ்டினை வாங்கினேன். சோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வெஸ்டர்ன் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸ் அக்கர் டியூ டு த வித்ட்ரால் ஆஃப் ரிட்ரீட் ஆஃப் வந்து மான்சூன் சொல்றாங்களே, டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா நம்ம மான்சூன் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மான்சூன் பீரியட் பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து வந்து என்ன செப்டம்பர் வரும். இதுதான் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன். அதே மாதிரி அக்டோபர் வந்து என்ன பிப்ரவரி. ஸோ இது வந்து என்ன நார்த் வெஸ்ட் மான்சூன். இதுக்கும் இந்த இந்த வெஸ்டர்ன் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இது வெஸ்டர்ன், அதாவது மெடிடேரியன் சீல இருந்து வந்து நம்மளோட வந்து என்னன்னா பர்டிகுலர் விண்டர் மந்த்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணும் சரிங்களா. இதுக்கும் மான்சூன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ அப்ப கரெக்ட், அதாவது அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்கேன். அப்ப இன்கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டி தான் வந்து இன்கரெக்ட். மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான் சரிங்களா. நீங்க இந்தியன் மான்சூன் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் மடகாஸ்ல வந்து ஒரு ஹை பிரஷர் ஏரியா உண்டாகும். ஸோ அது வந்து என்ன கரெக்டான ஆன்சர். சவுத் வெஸ்ட் மான்சூன் வின் ப்ளோ ஓவர் வந்து வார்ம் மோஷன்ஸ் கேதர் வந்து மாய்ஸ்சர் அண்ட் பிரிங் வைட் ஸ்ப்ரெட் வந்து ரெயின்ஃபால். ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவில் வந்து அதிக ரெயின்ஃபால் கொடுக்குற மான்சூன் சரிங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க சியை பொறுத்தவரைக்கும் டிஃபரன்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஓவர் வந்து என்ன தகித்தி பசிபிக் ஓஷன் அண்ட் டார்வின் வந்து என்ன நார்தன் ஆஸ்திரேலியா கம்ப்யூட்டர் டு ப்ரீட் த இன்டென்சிட்டி ஆஃப் வந்து மான்சூன் சரியா. இது ஜஸ்ட் யூஸ் பண்ணி வந்து மான்சூன் எந்த அளவுக்கு வந்து வரும் வராது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இது கான்செப்ட்னா எல்னினோ இந்தியன் ஓஷன் டைபோல் அதோட ரிலேட் பண்ணுங்க சரிங்களா. அப்ப கரெக்ட், அதாவது இன்கரெக்ட் வந்துன்னா ஆப்ஷன் டி தான் வரும் சரிங்களா. சரி, ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ ஃபார் இந்தியன் மான்சூன் சொல்றாங்களே, இல்ல 4 ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இன்கரெக்டா இருக்கு, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மான்சூன் ரெயின்ஃபால் வந்து இஸ் லைஃப் லைன் ஃபார் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியாவே வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி தான் சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மான்சூனல் ரெயின்ஃபால் நாட் அஃபெக்டட் பை த ரிலீஃப் ஃபீச்சர் ஆஃப் த கண்ட்ரி. யோசிச்சு பாருங்களேன். இந்தியன் மான்சூன் வந்துன்னா ரிலீஃப் ஃபீச்சரால அஃபெக்டே ஆகாதா. ரிலீஃப் ஃபீச்சர் என்ன கிடையாது, மவுண்டைன் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வேலி ரீஜன்லாம் வரும் சொல்றாங்க. இதுதான் வந்து ரிலீஃப் ஃபீச்சர். இதனால அஃபெக்டே ஆகாதான்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அஃபெக்ட் ஆகும். இப்ப பாருங்க, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல 2 பிரான்ச் இருக்கு. ஒன்னு அரேபியன் பிரான்ச், இன்னொன்னு பே ஆஃப் பெங்கால். இந்த அரேபியன் பிரான்ச் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹிட் பண்ணும் போது எந்த இடத்துல அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல கேப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் உள்ள போகும்.
எந்த இடத்துல கேப் இல்லையோ அந்த இடத்துல வந்து உள்ள போகாது. அப்ப என்ன ஆகும், அந்த ரெயின்ஃபால் வந்து ஃபுல்லாவே இந்த இடத்துலயே கொடுத்துரும் சரிங்களா. யோசிச்சு பாருங்க, இதான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு வச்சுங்க. ஒரு விண்டு வந்து வருதுன்னா இங்கேயே வந்து ரெயின்ஃபாலை கொடுத்துரும், இந்த சைடு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது என்ன பண்ணா 2 பேர் சொல்லுவாங்க. ஒண்ணு விண்ட்வார்ட் சைட், இன்னொன்னு லீவார்ட் சைட். இது எல்லாமே வந்து நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வாங்களேன். அப்ப என்ன வரும்? கண்டிப்பா வந்து இந்தியன் மான்சூனல் ரெயின்ஃபால் வந்து அஃபெக்டட் பை த ரிலீஃப் ஃபீச்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு வரும். தேர்ட் பாருங்க, ஹிமாலயஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மான்சூன். டெஃபினட்டா வரும். ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரொடெக்டர் வந்து என்ன பண்ணும் சரிங்களா. அடுத்து ஃபோர்த், மான்சூன் ரெயின்ஃபால் அஃபெக்டட் பை த ஜெட் ஸ்ட்ரீம். இதுவுமே கரெக்ட். நிறைய ஜெட் ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் வந்து என்னன்னா நம்மளுக்கான வின் பேட்டர்னே வந்து நிறைய இடத்துல சேஞ்ச் ஆகும் சரிங்களா. நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, எது நாட் கரெக்ட் சொன்னா பி தான் வந்து நாட் கரெக்ட். ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். விச் wind blow across the Asian continent at latitude north of Himalayas roughly parallel to the Tibetan highlands சொல்றாங்களே, இது ஒண்ணும் கிடையாது, ஜெட் ஸ்ட்ரீமை பத்தி தான் பேசுறாங்க சரிங்களா. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதாவது இட்ஸ் நேரோ வந்துன்னா பெல்ட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் வந்துன்னா வெஸ்டர்லி விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ட்ரோபோஸ்பியர் வெஸ்டர்லி விண்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, வெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஈஸ்ட் நோக்கி போகும், அதனால வெஸ்டர்லி விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க என்ன சொல்றாங்கன்னா நாரோ பெல்ட்னு சொல்றாங்க. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ண முடியும்னா ஒரு காண்டினோட கிளைமேட்டை சேஞ்ச் பண்ற கூட வந்து என்னன்னா, சோ அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் சரிங்களா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தா 2 ஜெட் ஸ்ட்ரீம், ஒன்னு போலார் ஜெட் வரும், இன்னொன்னு சப்ட்ராபிக்கல். இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் வந்து இந்தியனோட மான்சூன்ல வந்து நல்லாவே பிளே ஆகும். ஸோ அதையுமே வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஏன்னா இந்தியன் மான்சூன் அப்படின்னு வந்தாவே ஐடி சீசன் வரும். ஸோ ஐடி சீசன் ஒன்றும் கிடையாது, இன்டர் டிராபிக்கல் கன்வர்சேஷன். இது ஹையஸ்ட் வந்து என்ன டெம்பரேச்சர் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பத்தியும் பேசுறாங்க. ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா விச் wind blow across the Asian continent at latitude north of Himalayas அப்படின்னா அது parallel to Tibetan highlands வந்து ஜெட் ஸ்ட்ரீம் தான் வரும். இந்த ட்ரேட் விண்ட், சவுத் வெஸ்ட் விண்ட், அதே நார்த் வெஸ்ட் விண்ட் எல்லாம் வந்து இது ஜஸ்ட் நார்மல் விண்ட், இது வந்து விண்ட் வராது சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் கிளைமேட் இஸ் ஃபவுண்ட் இன் நார்த் வெஸ்டர்ன் யூரோப், வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா, நார்த் ஆஃப் கலிபோர்னியா, சதர்ன் சிலே, சவுத் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இப்ப நம்ம இந்தியா லெவல கேட்டாவே வந்து என்னன்னா கொஞ்சம் தடுமாற்றம் தான். இவன் வந்து வேர்ல்டு லெவல கேட்டிருக்கான். ஸோ அதனால வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது கோப்பன் கிளைமேட் கிளாசிபிகேஷன் படி வந்து என்ன அப்படின்னா, இந்த ரீஜன் நல்லா பாருங்களேன், மெரேனோட வந்து என்னன்னா வெஸ்ட் கோஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பிளேஸா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிளேஸ், இந்த பிளேஸ், அதே மாதிரி வந்து சிலியோட வந்து என்ன இந்த பிளேஸ், இங்க வந்து என்னன்னா யூரோப்போட இந்த பிளேஸ். ஸோ அதே மாதிரி வந்து இந்த லைன்லாம் அதே மாதிரி நீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் பாத்தீங்கன்னா இந்த லைன். ஸோ எல்லாமே வந்து என்னன்னா கிரீன் கலர்ல இருக்குல்ல, இதுக்கு காரணம் என்னன்னா மெரேனோட வந்து வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்மளால இம்பார்ட்டன் வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு பிளேஸுக்கும் வரும். கிளைமேட்டிக் சோன்ல ஒவ்வொரு இதுவும் பாருங்க, துந்திரா இருக்கு, சப்பார்டிக் இருக்கு, ஹைலாண்ட்ஸ் இருக்கு, மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் இருக்கு, குமிர் காண்டினென்ட் இருக்கு, குமிர் சப்ட்ராபிக்கல் இருக்கு, மெடிடேரியன் இருக்கு, அரீட் இருக்கு, செமி அரீட், டிராபிக்கல் வெஸ்ட் அண்ட் டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை இருக்கு, டிராபிக்கல் வெஸ்ட் அப்படின்னு இருக்கு. சரி, இவ்வளவு இருக்கனால எல்லாத்தையும் நான் வச்சுக்கேன். பட் இந்த கொஸ்டின் இப்ப பார்த்தனால வந்து இன் கேஸ் அப்கமிங்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்மளால டெஃபினட்டா வந்து எலிமினேஷன் யூஸ் பண்ண முடியும். மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் இப்ப வந்து நான் மறந்துடாது. ஏன்னா மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் அப்படின்னு வந்தாவே நார்த் அமெரிக்கா வந்துடும், நார்த் ஆஃப் கலிபோர்னியா வந்துடும், சதர்ன் சிலே வந்து, சவுத் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து வந்துடும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது 4ல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டா இருக்கு. சரி, இதுல there is a increase in rainfall generally from east to west in the northern plain இருக்குல்ல, இது வந்து டவுட்ஃபுல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுக்கு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க மான்சூன் அப்படின்னு வந்துட்டாவே வந்து என்னன்னா, மான்சூன் ஒரு பிரான்ச் இந்த மாதிரி போய் ஹிட் ஆகும், இன்னொரு பிரான்ச் வந்து இந்த மாதிரி போய் ஹிட் ஆகும். யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி போய் ஹிட் ஆகும்போது இந்த மாதிரி தான் வந்து டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். அப்ப என்னன்னா இது வந்து ஈஸ்ட், ஸோ இது வந்து வெஸ்ட். அப்ப விண்ட் வந்து இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா, யோசிச்சு பாருங்க, இது வந்து என்ன சீல இருந்து போகுது, சீல இருந்து நிறைய விண்டை வந்து எடுத்துட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, மாஸ்டரோட போகும். இந்த இடத்துல ரெயின்ஃபால் நல்லா கொடுக்கும். உள்ள போக 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 என்ன ஆகணும், இந்த இடத்துல ரெயின்ஃபாலே கொடுக்க ஆரம்பிக்காது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட நோக்கி போகும்போது நம்மளோட விண்டோட இது வந்து என்னன்னா இந்த மான்சூன், அதாவது இந்த ரெயின்ஃபாலுமே என்ன ஆகும்னா கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்காது. மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாமே லேண்ட் கிட்ட போகும்போது போகும்போது கம்மியாயிட்டே ஆகும் சரிங்களா. இப்ப நீங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன சொன்னேன், there is a increase in rainfall generally from வந்துன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் கிடையாது, அதாவது இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால். அதுதான் சரிங்களா. ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சீல இருந்து லேண்ட் கிட்ட போகும்போது சீல மாய்ஸ்டர் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க கொட்டும் அப்படின்னா லேண்ட்ல கொட்டும். ஆனா ஓரளவுக்கு தான். போக 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 இன்டெப்த் தான் போனீங்க, இன்டீரியர் பாஸ்லாம் போகும்போது வந்து மாய்ஸ்டர் இருக்காது, அதனால அந்த இடத்துல ரெயின்ஃபால் இருக்காது சரிங்களா. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈஸ்ட்ல இருந்து
வெஸ்ட் நோக்கி வந்து இந்தியன் மான்சூன் படி வந்து என்னன்னா கம்மியாகும் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ரீஜன்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான ரீஜனா இருக்கும். சரிங்களா? சரி. இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட். மிச்சம் 3மே கரெக்ட் தான். மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ரிசீவ் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர். இது என்ன சொல்றாங்கன்னா, சவுத் வெஸ்ட் வந்து என்ன மான்சூன் தான் சொல்றான். அடுத்து ஆனுவல் பிரசிபிடேஷன் மேகலாயா ஓவர். நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது இனிஷியலா பார்த்தோம். இந்த மாஸ் சிண்ட்ரோம் ஆர் வந்து செராபுஞ்சி ரீஜன் எல்லாமே வந்து மேகலாயா. மேகலாயா வந்தாவே நார்த் ஈஸ்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பெறும். சரிங்களா? அடுத்து பாருங்க, சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடோட கோஸ்ட் கெட் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் த வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் படி வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதிகமான வந்து ரெயின்ஃபால் கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுதான் மட்டும்தான் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன் விச் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் wind மூவ் அவுட் ஃப்ரம் வந்து ஹை பிரஷர் ஏரியா வித் wind டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்றாங்களே. சோ இந்த கொஸ்டினை வந்து கான்செப்ட் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சோ இப்ப நார்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ஒரு டைரக்ஷன் போடுறேன். அதாவது சோ இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம், லோ பிரஷர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்த வந்து என்ன ஹை பிரஷர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவன் என்ன சொல்றான், விண்ட் மூவ் அவுட் ஃப்ரம் வந்து ஹை பிரஷர். சரி, இப்ப விண்டு இங்க இருந்து வந்து அவுட் ஆகி உள்ள வருது. சரிங்களா? இப்ப விண்டு எப்போதும் என்னன்னா ஹை பிரஷர் டு லோ பிரஷர் சொல்லுவாங்க. பிரஷர் வந்து என்ன கிரேடியன் ஃபோர்ஸ், அதாவது பிரஷர் நம்மளோட வந்து என்ன கிரேடியன் ஃபோர்ஸ் படி விண்ட் மூவ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். சரி, அப்ப ஹை பிரஷர்ல வந்து லோ பிரஷர் நோக்கி வரும்போது நார்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்ன ஆகும்னா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இது நார்தன் ஹெமிஸ்பியர்ல வரும்போது அந்த விண்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். அதாவது இப்ப இந்த மாதிரி விண்டு வருதுன்னு வச்சுக்கலாம், இதை நோக்கி வரும்போது ஹை பிரஷர் விண்டு லோ பிரஷர் விண்டு வரும்போது நார்தன் ஹெமிஸ்பியர்னா இது டிஃப்ளெக்ட் பண்ணி ரைட் சைடு விடும். அப்ப கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் நார்தன் ஹெமிஸ்பியர்ல எந்த மாதிரி பண்ணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள், அதாவது நம்ம ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விண்டு, ஏன்னா நிறைய விண்ட்ஸ் வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும்ல, அது என்ன பண்ணும், இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப இந்த மாதிரி வந்து வரது டிஃப்ளெக்ட் பண்ணும். இது என்ன சொல்ல வரேன்னா, ஹை பிரஷர்ல இருந்து ஒரு விண்டு வருதுன்னா லோ பிரஷர் முட்ட விடாது, முட்ட விடாம பாதிலேயே வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அப்ப இந்த சைடு வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ணி வரும். இந்த மாதிரி விண்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பாருங்களேன், என்ன இதுல வந்து சுத்துன்னு பாருங்களேன். இந்த டைரக்ஷன் பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த டைரக்ஷன் வந்தாவே என்ன வந்துடும், நம்மளுக்கான வந்து என்னன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தானே. ஆன்டி கிளாக் இருக்கட்டும். இது வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஒண்ணு. இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா அதே தான் எடுத்துக்கங்க. இப்ப இந்த இடத்துல ஹை பிரஷர் வச்சுக்கங்க, இந்த இடத்துல வந்து லோ பிரஷர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப விண்ட் என்ன ஆகும், ஆல்வேஸ் சொன்ன மாதிரி விண்ட் மூவ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். அப்ப இந்த இதுல இருந்து வெளியாகி இந்த சைடு வந்து லோ போய்கிட்டு இருக்குன்னா, இப்ப அதே நார்தன் ஹெமிஸ்பியர்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், விண்ட் மூவ் ஃப்ரம் ஹை பிரஷர் லோ பிரஷர். நார்தன் ஹெமிஸ்பியர் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நார்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா கண்டிப்பா கொரியாலிஸ் ஃபார் ரைட் சைடு வந்துருன்னா இதாகும் சொன்னேன். அப்ப ரைட் அப்படின்னா கை வச்சு பாருங்க, அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி அது திரும்பி இந்த வீடியோ மட்டும் அப்படியே பாருங்க. இது வந்து என்ன அப்படி எப்படின்னு இருக்குன்னா இது வந்து லெஃப்டா இருக்கும். சரிங்களா? இது லெஃப்டா இருக்கும், ரைட்டா இருக்கும். ஏன்னா நம்ம டைரக்ஷன் இந்த சைடு வந்து நோக்கி இருக்கனால இது லெஃப்டா இருக்கும், ரைட்டா இருக்கும். நம்ம ரைட்ல வந்து டிஃபைட் பண்ணும். அப்ப டைரக்ஷன் இந்த மாதிரி போகும். அதே மாதிரி வந்து என்ன, இந்த இங்க இருந்து வர்றது டைரக்ஷன் என்ன ஆகும்னா இந்த சைடு டிஃபைட் பண்ணும். ஏன் அப்படின்னா விண்ட் வந்து ஹை பிரஷர்ல இருந்து வந்து மூவ் ஆகி வெளியே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பா வந்து என்னன்னா மேல போகாது, கண்டிப்பா டிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி போறது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இங்க வந்து என்ன ரொட்டேட் பாருங்க, இது வந்து என்ன ரொட்டேட் ஆகுது, நம்மளோட கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. அப்ப என்ன சொல்லிடலாம், இது வந்து கிளாக் வைஸ். சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட இதுல அதாவது நம்ம ஒரு சைக்ளோன் ஃபார்மேஷன் வரணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் போகணும், அப்பதான் வந்து சர்க்குலேட் ஆகும். அதுதான் சைக்ளோன். அப்ப என்ன சொல்லிடலாம், நார்தன் ஹெமிஸ்பியர்ல சைக்ளோன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கணும் விண்டோட போது. அதே நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி சைக்ளோன் வருது அப்படின்னா அதோட டைரக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோடது வந்து கிளாக் வைஸ்ல இருக்கு. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சரியா? இது நார்தன் ஹெமிஸ்பியர், அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா? இப்ப அவன் கேள்வி கேட்டதை பாருங்களேன், விச் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் விண்ட் மூவ் அவுட் ஃப்ரம் த ஹை பிரஷர் ஏரியா. ஹை பிரஷர் ஏரியா விண்ட் மூவ் ஆகுது வித் டைரக்ஷன் வந்து என்ன கிளாக் வைஸ் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர். பாருங்களேன், கிளாக் வைஸ் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு என்ன வந்து டைரக்ஷன், நார்தன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் வருதுனாவே அந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்களேன், ஆன்டி சைக்ளோன்ஸ் இருக்கு. அப்ப கரெக்டா என்ன சொல்றான், கிளாக் வைஸ் இன் நார்தன் ஹெமிஸ்பியர், ஆன்டி கிளாக் வைஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். இதை நீங்க வந்து நான் எப்படி நார்தன் ஹெமிஸ்பியருக்கு கொரியாலிஸ் போட்டேன்னு சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு அதே கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல வரும். சரிங்களா? லெஃப்ட்ல டிஃப்ளைட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆன்டி சைக்ளோன் வரும். சரிங்களா? சரி, நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா
சைக்ளோன் ஃபார்மேஷன் அண்ட் ஆன்டி சைக்ளோன் ஃபார்மேஷன்ல எந்த மாதிரி வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்மள ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு இந்த இடத்துலையும் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஆன்டி சைக்ளோன் டைம்ல தான் என்ன ஆகும்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அதாவது லோ ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடுவில் லோ ப்ரெஷர் இருக்குன்னா அந்த இடத்துல சைக்ளோனோட ஃபார்மேஷன் வரும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் இந்த டைரக்ஷன் பாருங்களேன், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்மளுக்கு சைக்ளோன் வரணும் அப்படின்னா நம்மளுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து என்ன ஆன்டி கிளாக் வைஸ். அதே இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஆன்டி சைக்ளோனா இருக்குன்னா உள்ள வந்து என்னன்னா ஹை ப்ரெஷரா இருக்கும். ஹை ப்ரெஷரா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், விண்டு மூவ் ஃப்ரம் வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து சைக்ளோன் வரும். சைக்ளோனா ஒன்றும் கிடையாது, ரெயின்ஃபால் வந்து நல்லா வந்து ஹெவியா வரப்போகுது, அதுதான் வந்து சைக்ளோன் சரிங்களா. அதே பேட்டர்னா வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ஆன்டி சைக்ளோனுக்கு உள்ள ஹை ப்ரெஷரா இருக்க போகுது சரிங்களா. புரிஞ்சுக்கங்க, கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இருந்தா இதெல்லாம் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு இதாகும். என்ன பண்ணணும்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து என்னன்னா ரைட் ஆங்கிள் வந்து என்ன டிஃப்ளைட் பண்ணும், அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து லெஃப்ட்ல வந்து என்ன டிஃப்ளைட் பண்ணும் சரிங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். சைக்ளோன் அப்படின்னா ரெண்டு சைக்ளோன், ஒன்னு டிராபிக்கல் சைக்ளோன், இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் ஆர் வந்து டெம்பரேட் வந்து சைக்ளோன் சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க வந்து என்ன பேசிக் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணினா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆன்டி சைக்ளோன் வரும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து நம்ம லாஜிக்காவே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். விச் ஆஃப் த பிளேசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்ட் இன் விண்டர் அண்ட் பிளசன்ட் வெதர் இன் சம்மர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ என்னன்னா இதுலயே இருக்கு, விண்டர் மாசம்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கணும், ஆனா சம்மர்லயே வந்து பிளசன்ட் வெதர். கண்டிப்பா வந்துன்னா சென்னை வராது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், சம்மர் வந்து இங்க கொளுத்துது, கண்டிப்பா எப்படி வந்து பிளசன்ட் வெதரா இருக்கும், அதனால வராது. அடுத்து வந்து என்னன்னா அமிர்த்சர். ஸோ அமிர்த்சர் வந்து என்னன்னா பஞ்சாப்மே வந்து என்ன பிளசன்ட் வெதர் வருமோ அப்படின்னு வந்து சம்மர்ல சொல்ல முடியாது. நியூ டெல்லியும் வராது, ஏன்னா நியூ டெல்லியுமே வந்து சம்மர்ல எக்ஸ்ட்ரீம் வந்து ஹாட்டா இருக்கும். இங்க பாருங்களேன், லே வந்து என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன், கண்டிப்பா சொல்லலாம்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீராவே ஹிமாலயஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து கோல்டு விண்டர்ல இருக்க போது பிளசன்ட் வந்து வெதர். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜம்மு காஷ்மீர் சம்மர்ல வந்து என்னன்னா நம்மளோட டூர் கூட போவாங்க சரிங்களா. ஸோ அதை வச்சு நீங்க வந்து லாஜிக்கலா ஆன்சர் பண்ணா இதுக்கான இதையுமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளோட ரெயின்ஃபால் பேட்டர்னை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு பிளேஸோட வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து நம்மளோட கிளைமேட் சொல்ல முடியும். அதுபடி வந்து அபோவ் 400 சென்டிமீட்டர் எங்கன்னா நார்த் ஈஸ்ட் வரும், அதே மாதிரி வெஸ்டர்ன் காட் ரீஜன்ல வரும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நீங்க பாத்துங்க. இப்ப நம்மளோட லே இது வந்து கோல்டு டெசர்ட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹையோட ஆல்டிடியூட்ல இருக்கு. ஸோ வெதர் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ல நியூ டெல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், வெரி ஹாட்டாவும் இருக்கும் சம்மர், அதே மாதிரி கோல்டாவும் இருக்கும் இன் விண்டர். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காண்டினென்டலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் காண்டினென்டலிட்டினா இதோட வந்து நம்மளுக்கான லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் கிடையாதுனால. அடுத்து அமிர்த்சர்ல பாருங்க மில்டன் அண்ட் மாடரேட் வந்து கிளைமேட் தான் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் கொடுத்துருங்க. சென்னையை பொறுத்தளவுக்கும் ஆவரேஜா வந்து விண்டர் சம்மர் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி வந்து மெயின்டைன் ஆகும். அது சம்மர்ல ரொம்பவே கொளுத்து சரிங்களா. சரி, ஓகே, இப்ப கரெக்டா ஆன்சர் வந்துன்னா லே தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த கொஸ்டினே வந்து நம்ம லாஜிக்கா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அக்கார்டிங் டு த கோப்பகன் கிளாசிபிகேஷன்ஸ் விச் ரீஜன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னா கோல்ட் குமிட் விண்டர் வித் ஷார்ட் சம்மர் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப நல்லா பாருங்க, அவன் என்ன சொல்லிக்கான், குமிட் விண்டர்ன்னு சொல்றான். ஸோ விண்டர் டைம்ல வந்து என்னன்னா ஒரு மாதிரி நல்லா வந்து பிளசண்டா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப சவுத் ஆஃப் கோவா மேபி இருக்கலாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் ராஜஸ்தானோட வெஸ்ட் சைடு பார்த்தாவே தார் டெசர்ட் ஏன் வந்து ஹுமிடான விண்டரா இருக்க போகுது. ஸோ அதான் வந்து என்னன்னா இதை வந்து எலிமினேஷன் பண்ணிடலாம். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ், இதையுமே நம்ம ஹோல்ட் பண்ண, ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ் நார்த் ஈஸ்ட் வந்தாவே கண்டிப்பா வந்து என்ன இருக்கலாம், ஹுமிட் விண்டர் ரீஜன் வந்து இருக்கலாம். அடுத்து நார்தன் மத்திய பிரதேஷ் ரீஜன் என்ன அப்படின்னா ட்ரை ரீஜனா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து டெஃபினட்டா ஹுமிடான விண்டர் இருக்குது. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் பொறி வந்து என்ன நம்மளோட இது, அதாவது இங்க பாருங்க, ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்குமே வந்து ரீஜன் தனியா இருக்கும். ஸோ டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை, அரிட், செமி அரிட், ஹுமிடோட வந்து என்ன சப்ட்ராபிக்கல் பிளஸ் வந்து மவுண்டனியஸ் ரீஜன். இது ஒவ்வொன்றையும் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அருணாச்சல் பிரதேசம் வரும். இப்போ கோப்பகன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 5 மேஜர் கிளைமேட்டிக் குரூப்பா பிரிச்சிருப்பாரு. 4 வந்து டெம்பரேச்சரையும், 1 வந்து பிரிசிபிடேஷனையும் வந்து பிரிச்சிருப்பாரு சரிங்களா. ஜஸ்ட் வந்து என்ன கோப்பகன் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டிக் வந்து என்ன பிரிக்கிறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டு வந்து ஹுமிட் விண்டர் வித் ஷார்ட் சம்மர் வந்து வரும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் லொகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் த மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்றாங்க.
சரி, மான்சூன்ல எது வந்து என்னன்னா லோவஸ்ட் வந்து என்னன்னா ரெயின்ஃபால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கேரளா, அசாம் அண்ட் மேகாலயா மூணுமே வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மான்சூன்ல ஹாட் ஸ்பாட்டான ரீஜன் சரிங்களா. ஏன்னா மேகாலயா வந்து யோசிச்சு பாருங்க, மவுஸ் சிண்ட்ரம் இருக்கு, ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கிடைக்கிற வேர்ல்டுலேயே வந்து நம்ம இந்தியால இருக்கு. அசாம் வந்து நார்த் ஈஸ்ட்னால கண்டிப்பா மழை பெய்யும். கேரளா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் கண்டிப்பா வந்து மழை பெய்யும் சரிங்களா. லே மட்டும் தான் என்ன அப்படின்னா லோவஸ்ட் ரெயின்ஃபால். இது நீங்க லாஜிக்கலாவும் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்க, லே வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லுவாங்க. ரெயின் ஷேடோ ரீஜனா ஒண்ணும் கிடையாது. ஸோ விண்ட்வார்ட் சைடு அண்ட் வந்து லீவார்ட் சைடு அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு மவுண்டன் ரீஜன்ல வந்து விண்டு வந்து மூவ் ஆயிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேல போக 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 என்ன ஆகும்னா இந்த மாய்ஸ்டர் எல்லாமே கட்டி ஆயிட்டு நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னா லேண்ட் வந்து அதாவது சாரி ரெயின்ஃபால் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்காது. சும்மா தான் வந்து என்ன அந்த விண்டு வரும். அப்ப அந்த விண்டு வந்து சும்மா வர இடத்துல வந்து லீவார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரெயின்ஃபாலே வந்து நோ ரெயின்ஃபால் இருக்கும். இந்த சைடு இருக்குன்னா விண்ட்வார்ட் சைடு, இந்த இடத்துல என்னன்னா ஹை ரெயின்ஃபால் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து விண்ட்வார்ட் சைடு அண்ட் லீவார்ட் சைடு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இந்த லே இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ லேவோட லொகேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. லே பக்கத்துல இங்க ஜாஸ்கர் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல மாய்ஸ்டர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலயே வந்து ரெயின்ஃபால் கொடுத்துரும். அப்ப இந்த சைட்ல வந்து ரெயின்ஃபால் வராது. அதே மாதிரி இந்த சுத்தி லேவை சுத்தியுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா மவுண்டைன் இருக்கும். அதனால வந்து லே வந்து என்னன்னா அதிக ரெயின்ஃபால் கிடைக்காது சரிங்களா. இது நீங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளோட இந்தியா பொறுத்தளவுக்கு மான்சூன் வந்து என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரும். ஆனுவலா வந்து என்னன்னா நம்ம ரெயின்ஃபால் வந்து 125 சென்டிமீட்டர். மவுஸ் சிண்ட்ரம் மேகாலயா இன் ஹாசிகல்ஸ் இதுதான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்த வேர்ல்டு பிளேஸ் சரிங்களா. லோவஸ்ட் ரெயின்ஃபால் ராஜஸ்தான்ல இருக்கு வந்து ஜெய்சல்மர். சரி, இதெல்லாமே நம்ம அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியா த லூ விண்ட் வந்து டஸ் நாட் பிலோ டியூரிங் த சம்மர் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லூ அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இது வந்து லோக்கல் விண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல்லே என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க. இது ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்ப எந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னா இந்த விண்ட் வந்து என்னன்னா ஃப்ளோ ஆகாது அப்படின்னு தான் கேள்வி. யோசிச்சு பாருங்களேன், இது நீங்க லாஜிக்கலா எலிமினேட் பண்ணலாம். எப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா எல்லாமே வந்து என்னன்னா நார்தன் இந்தியா ரைட்டா. சோ ஆனா கோவா வந்து சதன் இந்தியா கீழே வரும். அப்படி பார்த்தாலுமே இந்த மூணு வந்து ஒரே சைடு இருக்கு, விண்டு வந்து ஒரே சைட்ல தானே வரப்போகுது. அப்ப மூணுமே வந்து என்ன நார்தன் இந்தியா. அப்ப அதை விட்டுட்டு நீங்க எலிமினேட் பண்ணா கோவா. அப்ப கோவா மட்டும் தான் என்ன ஆகாது அப்படின்னா சோ நாட் பார்ட் ஆஃப் வந்து லூ விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது சரிங்களா. அப்ப இதுக்கான ஆன்சருமே இங்க கொடுத்துருக்கேன். கோவா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. லூ வந்துன்னா ஹாட் அண்ட் வந்து ட்ரை விண்ட்ஸ். இது எங்க அப்படின்னா நார்தன் பிளைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட வந்து பாகிஸ்தான் மந்த் ஆஃப் வந்து மே அண்ட் ஜூன்ல வரப்போகுது. ஸோ இந்த விந்து எங்க இருந்து மூவ் ஆகும்னா வெஸ்ட் டு வந்துன்னா ஈஸ்ட் நோக்கி வந்து ஃப்ளோ ஆகும். டெம்பரேச்சர் வேரி வந்து 45 டு வந்து 50 டிகிரி. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை, அதே மாதிரி வந்து வார்ம் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற விண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அதாவது மொத்த லோக்கல் விண்ட்ஸ் வந்துன்னா வார்ம் விண்ட்னு வந்து இன்டர்நேஷனல் அதாவது வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆல்ரெடி கேட்டிருக்காங்க யூஎஸ்ஏ. அதே மாதிரி வந்து ஃபான் இது வந்து நார்தன் இட்லி வரும். லூ வந்து என்ன தார்ட் டெசர்ட் ஆஃப் வந்து இந்தியா வரும் சரியா. அதே மாதிரி கோல் லோக்கல் விண்டை பொறுத்த அளவுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மிஸ்ட்ரால், அதே மாதிரி வந்து பெம்பாரோ அர்ஜென்டினா, மிஸ்டல் வந்து ஆர்ட்ஸ் ரீஜன். இது எல்லாத்தையும் வந்து என்ன நோட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி, இப்ப வாங்க கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா தான் வந்து என்னன்னா லூ விண்ட் வந்து நம்ம வராது. ஏன்னா நார்தன் பிளேன்கிற வரும். நார்தன் பிளேன்ல இருக்கிறது பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா வரும். கோவா வராது. ஓகேவா. சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் இஸ் அ யூஸ்வல் டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் த கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல ஒண்ணும் கிடையாது, நம்மளோட வேர்ல்டு வந்து என்ன கிளைமேட்டிக் ரீஜன் தெரிஞ்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ல மொத்தம் 12 இருக்கும். அதுல 6வது பாருங்களேன். சோ 6வதா வந்து டிராபிக்கல் மான்சூன். டிராபிக்கல் மான்சூன் இருக்கிற பிளேஸ் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க சரிங்களா. சோ இதுல இந்தியாவும் பார்ட் ஆஃப் வரும். அப்ப என்ன சொல்லிடலாம், நம்மளோட டைப் அதாவது நம்மளோட இந்தியாவோட டைப் ஆஃப் கிளைமேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டிராபிக்கல் ரீஜன் கிட்ட இருக்கும். ஸோ அதனால வந்து இது கரெக்டா வச்சுங்க. இதோட அடிஷனல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 12மே வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஈக்குவட்டல் ரீஜன், ஹாட் டெசர்ட் எங்க இருக்கு, கான்டினென்டல் டெசர்ட், டிராபிக்கல் கிராஸ்லேண்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட், மெடிடேரியன், சைனா, பிரிட்டிஷ், லாரன்ஷியன்ஸ், டைகா, துந்திரா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எலிமினேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ வாட் இஸ் வந்து என்ன மெகாவாட் இன் இந்தியான்னு சொல்றாங்க. ஜஸ்ட் மேபி லோக்கல் டேர்மா இருக்கும். அதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அதாவது இது விண்டரோட வந்து ரெயின்ஃபால் சொல்றாங்க. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் விண்டர் ரெயின்ஃபால் லோக்கலே நோனஸ் வந்து என்ன மெகாவாட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விண்டர் ரெயின்ஃபால் ஜஸ்ட் லோக்கல் நேம் வந்து தெரிஞ்சுங்க. சம்டைம்ஸ் வந்து எலிமினேஷன் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மளோட விண்டர் ரெயின்ஃபால் வந்து நார்த் ஈஸ்ட் விண்ட் வந்து சரிங்களா. இது எங்க இருந்து வரும், லேண்ட்ல இருந்து வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட் விண்டோட டைரக்ஷன் பாருங்க. இந்த நார்த் ஈஸ்ட் வந்து எங்க ஆரம்பிக்காருன்னா நம்மளோட நம்மளோட இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஸோ இந்த மேகாலயா அங்க இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து என்ன லேண்ட்ல இருந்து வரதுனால மாய்ஸ்டர் பெருசா வராது. ஆனா ஏன் தமிழ்நாட்டுல மழை பொழிவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விண்ட் இங்க இருந்து வரும்போது
இந்த ரீஜன் அதாவது பே ஆஃப் பெங்காலோட மாய்ஸ்டர் எல்லாத்தையும் இங்க வந்துட்டு இங்க கொட்டும். அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து மழை பெய்யுது. ஏன் சொல்றேன்னா அக்டோபர் நம்மளோட தீபாவளி மாசம் வந்து மழை பெய்யறதுக்கு காரணமே வந்து இந்த நார்த் ஈஸ்ட் விண்ட் தான். சரிங்களா? நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது கோஸ்ட் லைன் ஆஃப் தமிழ்நாடுல வந்து ரெயின்ஃபால் வரும் எந்த டைம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் விண்ட். அவ்வளவுதான். சரியா? இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஸோ மகவாட் அப்படின்னு வந்தாவே சைக்ளோனிக் ரெயின்ஃபால் டியூரிங் த வந்து விண்டர் சீசன். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். அக்கார்டிங் டு த கோபோனோட கிளாசிபிகேஷன்ஸ் which letter code represent the tropical climate with a dry winter season found in larger part of peninsular India south of Tropic of Cancer அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணும் கிடையாது. கோபகன் அப்படின்னு வந்து ஒருத்தவர் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. அது ஒவ்வொரு லெட்டரா சொல்லியிருப்பாரு. அதுல டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு வந்து என்ன லெட்டர் சொல்லியிருக்காருன்னு கேட்கறாங்க. சரிங்களா? சோ இதுக்கான இது நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது நம்மளோட கிளைமேட் ரீஜன் ஆஃப் இந்தியாவை வந்து என்ன அப்படின்னா நிறைய பார்ட்ல பிரிச்சிருப்பாங்க. இல்ல ஏ பாருங்க டிராபிக்கல் குமிட் கிளைமேட் சொல்லுவாங்க. பி வந்து ட்ரை கிளைமேட், சி வந்து சப்டிராபிக்கல் குமிட், H வந்து மவுண்டனிஸ். இந்த 4 இதை மட்டும் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம கிளைமேட்டிக் ரீஜன் ஆஃப் இந்தியால வந்துன்னா டிராபிக்கல் குமிட் தான் வந்துன்னா ஏல வந்து அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. டிராபிக்கல் கிளைமேட் சொல்றான். அப்ப டிராபிக்கல் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிற வேர்டு என்ன? ஏ. அப்ப ஏல இருக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, AW. ஸோ இதுதான் வந்து டிராபிக்கல் கிளைமேட் வித் வந்து ட்ரையோட வந்து விண்டர் சீசன் சொல்லிட்டீங்களா? ஸோ இதையுமே நான் வந்து நீங்க கொடுத்துருக்கேன். அதாவது AW இது டிராபிக்கல் வந்து என்ன வெட் அண்ட் வந்து ட்ரையான விண்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கோபோகனோட கிளாசிபிகேஷன்ல ஒன் ஆஃப் த டேர்ம் வந்து AW. இது என்னன்னா டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை விண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் AW அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அவ்வளவுதான். இது வரைக்கும் வந்து என்னன்னா பார்ட் 1 வந்து என்ன கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ அடுத்த வீடியோல பார்ட் 2 கண்டினியூஷன் ஜியோகிராஃபி கிளைமேட்டாலஜி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க SSC ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.